சோஷியல் மீடியாவில் ஒரு வைரலான மீம்ஸை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதை ஒன்று பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அப்பா அம்மா எல்லாம் அந்த காலத்தில் கோல்டோ இல்லை லேண்டோ வாங்கியிருந்திருப்பாங்க. ஸோ 2000 ரூபாய்க்கு லேண்ட் வாங்கியிருந்தாங்கன்னா அதோட வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா 10 கோடி 20 கோடி கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வாங்கி வச்ச லேண்டோட பக்கத்தில் ஏதாவது பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்திருக்கலாம், ஒரு ஏர்போர்ட் வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் வரதுனால அதோட க்ரோத்து எக்ஸ்போனென்ஷியலாக வளர்ந்துருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு சிலர் அந்த காலத்திலே 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு லேண்டை விற்றுருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்டர்நெட்டில் மீம்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அவங்க பண்ண தப்பை நம்ம பண்ணாமல் இருக்க, இப்போவே ஒரு நல்ல லேண்டை வாங்கி போட்டு நம்மளோட குழந்தைங்களுக்கோ பேர பசங்களுக்கோ நம்மளால் கொடுக்க முடியுமா, பெரிய ரிட்டர்ன்ஸாக அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளோட பேரண்ட்ஸ் ஆர் நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அண்டு லேண்ட்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி தான் அவங்களோட மெத்தடே இருந்துச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் அது பாசிபிளா? ஸோ எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டேயில் முக்கியமான ஒரு தமிழரை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கப்பலோட்டிய தமிழன் வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை. ஸோ அவர் வந்து 1906 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறதுக்காக அவங்கள மாதிரியே ஒரு கப்பல் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி டஃப் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட ஸ்பிரிட்டை நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அண்ட் நம்மளோட பர்சனல் லைஃப்லேயும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நிதி சுதந்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயத்துக்காக யார் கையே நம்ம பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. நமக்கே ஓனாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளாலையும் ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ வீடியோக்குள்ளாடி போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். 1990 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 14%, 15% மாதிரி இருந்துச்சு. 2000வது வருஷத்தில் ஒரு 10%, 12% மாதிரி இருந்துச்சு. அண்ட் 2010 வரும்போது ஒரு 8, 9 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா 6 to 7 இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா, இவ்வளோ காலகட்டத்தில் மக்களுக்கு கையில் அதிகமான பணப்பழக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே ஃபிக்ஸட் டெபாசிட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனாலேயே ஆர்பிஐ வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இந்தியா இன்னும் டெவலப் ஆகிறப்ப வெறும் 2 to 3% தான் ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன்ஸே இருக்கும். ஸோ இதனால் இந்த மெத்தடை வந்து இப்போ கரண்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் மாதிரி நம்மளும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து மேபி ஒரு 6 to 7% வரலாம். ஆனால் நம்ம நாட்டோட இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா 6% பண மதிப்பிழப்பு. ஸோ அதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸாக இருக்கிறது 7%னா வெறும் 1% தான் உங்களோட ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸாக இருக்கும். ஏன்னா மிச்சம் 6% வந்து உங்களுக்கு இன்ஃப்ளேஷனில் அடி வாங்கி போயிடும். ஸோ இதனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் கரண்ட் சினாரியோவுக்கு நாட் சூட்டபிள். ரெண்டாவது விஷயம், ரியல் எஸ்டேட், லேண்டை வாங்குறது. ஸோ உங்கள் தாத்தா காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு போனஸ் வரும்போது ஒரு லேண்டை வாங்குவாங்க, ஒரு சேலரி ஹைக் வரும்போது ஒரு லேண்டை வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சேலரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு லேண்டை வாங்குகிற மெத்தட்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கினோன்னா 10 வருஷத்துக்கு பேங்க் லோன் வாங்கணும், 20 வருஷத்துக்கு ஒரு ஹோம் லோன் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளால் ஒரு லேண்டே வாங்க முடியுது. ஸோ சேலரியோட ரைஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அண்டு நம்மளோட லேண்டோட காஸ்ட் ரைஸுங்கிறது ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு. ஒருவேளை நம்ம லேண்டை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதுக்கு லோன் அடைப்போம், அதுக்கான வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஒருவேளை வேலை போயிடுச்சுன்னா அதை அடைக்க முடியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதை தாண்டியே நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு இதில் ரிட்டர்ன்ஸ் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டவுட்டு தாங்க. மூணாவது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அன்றும் இன்றும் என்றும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதோட ரிட்டர்ன்ஸ் மேபி வேரியபிளாக இருக்கலாம். ஆனால் எல்லாராலையும் 1 கிராம் கோல்டு வாங்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஒரு சிலரால் வாங்க முடியாமலாம் இருக்கலாம். ஆனால் 2 மாதம் 3 மாதம் சேர்த்து ஒரு 5,000 சேர்த்து வச்சுருந்தோன்னா கூட ஒரு 3 monthஸில் 1 கிராம் வாங்கிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த டைமில் அன்ஆர்கனைஸ்டு கடைகளில் போய் வாங்கியிருப்பாங்க. அதாவது அவங்க ஜிஎஸ்டி எதுவும் ப்ராப்பராக இருக்காது,
ஒரு கம்மியான டிஸ்கவுண்ட்ஸில் செய்கூலி சேதாரத்தில் நமக்கு கோல்டு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ரிட்டர்ன்ஸுங்கிறது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து கரண்டாக நம்ம எல்லாருமே ஷோரூம்ஸில் போய் வாங்குவோம். ஸோ அதில் ஜிஎஸ்டி பே பண்ணுவோம் 18%. அதை தாண்டி செய்கூலி சேதாரம் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நம்ம பே பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் போக நமக்கு வந்து அதை ரிட்டர்ன்ஸாக பார்க்குறப்ப பெருசாக இருக்காதுங்க. ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு விஷயம் இருக்குது, இடிஎஃப்ஸ். ஸோ இடிஎஃப்ஸ் பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணுறேன், அதை பாருங்கள். ஸோ எப்படி நம்ம வந்து டிமேட் ஃபார்மில் கோல்டை இன்வெஸ்ட் பண்ணுறது அண்ட் குளோபல் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுன்னு அந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம எக்ஸாக்ட்லி ஒரு 2-3 கிராமுக்கு வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. மந்த்லி ஒரு 1000, 5000 எனிதிங் உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுலேயே உங்களால் கோல்டை இடிஎஃப்ஸாக வாங்கிட முடியும். ஆனால் அதை வந்து நம்ம கழுத்துலையோ கையிலையெல்லாம் போட முடியாதுங்க. ஜஸ்ட் ஒரு பேப்பர் கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதோட ரிட்டர்ன்ஸை பார்த்து நீங்கள் விற்றுட்டு வேணால் லைவாக கடையில் போய் ஷோரூமில் போய் நீங்கள் கோல்டை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் வாங்குறது மூலமாக நம்மளால் நல்ல ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் பண்ண விஷயத்தையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் நம்ம ஃப்யூச்சர் கிட்ஸுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி சேர்த்து வைக்கலாம், நமக்கு எந்த ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துக்கு கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ண போகிறோம். ஸோ அதில் சிம்பிளான 3 ஸ்டெப்ஸை பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுதான் த கான்செப்ட் ஆஃப் சிஎஸ்ஐ, சி ஃபார் கவரேஜ், எஸ் ஃபார் சேவிங்ஸ் அண்ட் ஐ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இதுதான் அந்த 3 ஸ்டெப். ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் கவரேஜ். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி எல்லாருமே ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி இருப்பாங்க. யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா இன்னொருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கான மெடிக்கல் காஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னொருத்தங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ கரண்டாக நம்மளால் அந்த நியூக்ளியர் ஃபேமிலியில் சப்போர்ட்டிங் கெப்பாசிட்டிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு ப்ராப்பரான ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணும். ஸோ ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி நமக்கோ குழந்தைங்களுக்கோ ஒய்ஃபுக்கோ யாருக்கு என்ன வந்தாலும் அந்த கம்பெனி பார்த்துப்பாங்க. ஸோ வி டோன்ட் ஹேவ் டு வெரி அபவுட் எனி அன்சர்டனிட்டி. ஸோ நம்ம வந்து 50 லட்சம் கூட அக்கௌண்ட்டில் வச்சுருந்துருக்கலாம். திடீர்னு ஒரு மெடிக்கல் பில், ஒரு மோசமான கேன்சரோ இல்லை மோசமான ஒரு கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மொத்த பணமும் வைப் அவுட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் எப்போவுமே கவரேஜுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் மேண்டேட்டரி. அண்ட் அதை தாண்டி ஹெல்த் இன்சூரன்ஸை விட முக்கியமான ஒரு விஷயம் டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஒர்க்கிங் பர்சனாக நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் அந்த ஃபேமிலியோட பிரெட் வின்னர் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் முக்கியம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃப்யூச்சருக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு அதை பாஸ் ஆன் பண்ணுறதுக்கு உள்ளாடி நமக்கு எதாவது ஆச்சுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் 1 crore 2 crore வாட் எவர் த கவரேஜ் அமௌண்ட் இஸ், ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு ப்ராப்பரான ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு சேவிங்ஸ். ஸோ இந்த சேவிங்ஸை பொறுத்தவரையில் நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ரெண்டு மெத்தடை நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து நான் பார்ட்டிசிபேட்டிங் ஃபண்ட்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருப்போம் என்னென்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 2000வது வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ கம்மியாக இருந்திருக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ கரண்டாக இருக்கிற 6.5 இல்லை 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இப்போவே லாக் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் நான் பார்ட்டிசிபேட்டிங் ஃபண்ட். ஸோ இதை நம்ம எடுக்கிறது மூலமாக ஃப்யூச்சரில் நம்மளோட ரிட்டர்ன்ஸுக்கு வந்து சேம் இந்த ரிட்டர்ன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கிற இதே சேம் ரிட்டர்ன்ஸ் தான் ஃப்யூச்சர்லேயும் கிடைக்கும். அதை நம்மளால் இப்போவே லாக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் நான் பார்ட்டிசிபேட்டிங் ஃபண்ட்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ். ஸோ பாண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல AAA+ ரேட்டிங் இருக்கக்கூடிய நல்ல பாண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணோன்னா ஃபிக்ஸடாக நமக்கு ஒரு குறிப்பிட்ட ரிட்டர்ன்ஸ் அதுலேருந்து கிடைக்கும். அண்டு இது ரெண்டுலேயும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாண்ட்ஸில் வந்து நம்ம டிடிஎஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரிட்டர்ன்ஸ் 5000+ இருந்துச்சுன்னா, அதுவே நான் பார்ட்டிசிபேட்டிங் ஃபண்டில் வந்து எந்த விதமான டேக்ஸுமே நம்ம பே பண்ண தேவையில்லை, டோட்டலி டேக்ஸ் ஃப்ரீ. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கலாம், புதுசாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு லாஸ் வந்துடுமோ பயமாக இருக்கலாம். ஸோ ஆக்சுவலாக ஃபேக்ட் என்னென்னா, ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். மினிமம் வந்து நீங்கள் 10 இயர்ஸாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அண்ட் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் போகிறோம் அப்படின்னா நம்ம தனியாக ஒவ்வொரு ஸ்டாக்காக அனலிசிஸ் பண்ணணும்.
இந்த ஸ்டாக்கில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்குது, அவங்க ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது, அவங்க பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு எரிச்சல், இந்த ஒரு மெத்தட் நமக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் நமக்காக அந்த ஒர்க்கை பண்ணுவார். நம்ம அவருக்கான ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, கமிஷன்ஸ் மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்கான ஒரு கேல்குலேட்டரோட நான் காமிக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 5000 ரூபாய் வச்சு 12% ரிட்டர்ன்ஸோட 10 வருஷம் நீங்கள் கண்டினியூஸாக எஸ்ஐபி பண்ணுறீங்க. எஸ்ஐபினா மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மந்த்லி 5000 ரூபாய் நீங்கள் போடுறீங்க. ஸோ உங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா நீங்கள் டோட்டலாக பே பண்ணியிருப்பீங்க. 11 லட்சமாக உங்களோட ரிட்டர்ன்ஸ் டபுள் ஆகிருக்கும். அண்ட் அதே மாதிரி ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இயர்ஸை மட்டும் அதிகப்படுத்துகிறேன். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் 10 இயர்ஸை 15 இயர்ஸாக மாற்றுறது மூலமாகவே நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் 9 lakh rupees அண்ட் நமக்கு கிடச்சிருக்க ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா more than 23 lakh rupees. அதுவே ஒரேடியாக 30 வருஷம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்களேன் எவ்வளோ ரூபா வருதுன்னு. 18 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். நமக்கு கிடச்சிருக்க ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 1,54 லட்ச ரூபா, கிட்டத்தட்ட 1.5 கோடின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த சிம்பிள் 5000 எஸ்ஐபியை நமக்கு கிரியேட் பண்ணுது. ஆனால் நம்ம அதிகமான டேஸ் வந்து அதுக்கு கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி அது காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம யோசிக்கலாம், ஆஃப்டர் 30 இயர்ஸ் 1 crore வேல்யூ அப்படியே ரொம்ப கம்மியாகி 25 லட்ச ரூபா மாறி இருக்கும். ஸோ நமக்கு 1.5 கோடி கிடச்சாலும் அது வந்து பெருசாக நமக்கு யூஸ் இல்லாத மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, ஸ்டெப் அப் மெத்தட். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு வருஷத்துக்கு இப்போ 5000 போடுறீங்கன்னா அதுலேருந்து 10% நம்ம அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 10% அதிகப்படுத்துறது மூலமாக ஒரு 500 ரூபாய் கூட பே பண்ணுற மாதிரி எவ்ரி இயர் 10%. அப்படி பார்க்குறப்ப டோட்டலாக 25 வருஷத்துலேயே நம்மளால் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா அச்சீவ் பண்ண முடியுது. நம்ம போட்ட பணம் என்னமோ 59 லட்ச ரூபாய் தான். 20% ஸ்டெப் அப் நம்ம செட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வெறும் 18 வருஷத்துலேயே 1.5 கோடி ரூபாய் சேர்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வெறும் 12% ரிட்டர்ன்ஸுக்கு தான் நான் கால்குலேட் பண்ணேன். நிஃப்டி 50ங்கிறதே 12% ரிட்டர்ன்ஸ் ஸ்டேபிளாக கொடுத்துரும் அதோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வச்சு பார்க்குறப்ப. ஸோ அதையும் தாண்டி ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ், மிட் கேப் ஃபண்ட்ஸ் அண்ட் அதை தாண்டி நிறைய ஆல்ஃபா ஃபண்டு, பீட்டா ஃபண்ட், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபண்டில் எல்லாம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ப்ராப்பரான டைவர்சிஃபிகேஷனோட இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளால் ஈஸியாக 15 to 17% கூட அச்சீவ் பண்ணுறது பாசிபிள் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு பெட்டர் மியூச்சுவல் ஃபண்டை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த வீடியோவில் டோட்டலாக நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கான 3 முக்கியமான ஸ்டெப்பை நம்ம பார்த்துட்டோம். இதில் முக்கியமாக கவரேஜ் வேணும்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். சேவிங்ஸ் பிளான் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுக்கும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல் இன் ஒன் சொல்யூஷன் நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பர்சனலாக உங்களோட ஏஜ், உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குது, அதை ஃபில் பண்ணிங்கன்னா பர்சனலாக நம்ம பேசலாம். அண்ட் உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங்கும் நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியும். அண்ட் பணத்தை உங்கள் பக்கம் ஈர்க்கணும்னா மறக்காமல் மணி மேக்னெட் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி வீடியோ செட்டப்ஸ் எப்படி இருக்குன்னு உங்கள் லைக் மூலமாக காமிங்க. பாய் பாய்.